ஒரு நாள் ஒரு புத்த மதகுரு கடும் புயல்ல மாட்டிக்கிட்டாரு. நல்ல மழைனால போற பாதை கூட தெரியல. நைட் ஆயிடுச்சு. அப்போ குடிசை ஒன்ன பார்த்தாரு. உள்ள ஒரு வயசான பாட்டி பாசமா உள்ள கூப்பிட்டாங்க. சூடான உணவு, கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க குளிர் தண்ணிய. அந்த பாட்டி வெளியே போறதுக்கு முன்னாடி, என்ன ஆனாலும் பின்னாடி ரூம் உள்ள மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பாட்டி போன உடனே உள்ள போக ஆர்வம் கூடிச்சு. கதவோட கேப்ல உள்ள பார்த்தாரு. உள்ள பாதி தின்னப்பட்ட மனித உடல். அவ ஒரு யமம்பா, டூரிஸ்ட வெட்டையாடும் பேய். மதகுருவுக்கு பயம். அப்போ எடுத்த ஓட்டம், திரும்பியே பார்க்கல. இவன் ஒரு பேயை கல்யாணம் பண்ணினான்னு சொன்னா நம்ப முடியுதா? ஒரு இளம் பையன் பனியில மூடப்பட்ட மலைக்கு ஒரு சின்ன டிராவல் போனான். திடீர்னு நல்ல பனி புயல். அவன் வந்த வழிய மறந்துட்டான். உறைந்து உயிர் போகும் நிலையில பனி போல வெள்ளையா ஒரு பொண்ணு வித்தியாசமா வந்தாள். அவ அந்த பையனை காப்பாத்தினா. அவ பேரு யூகி ஒன்னா. மனிதர்களை பனியில அழிக்கும் ஒரு பனி ஆவி. அவனை காட்டுக்குள்ள இருக்கும் ஒரு சூடான குடிசைக்கு கூட்டிட்டு போனா. அவ உயிரை காப்பாத்தினால அவளை பார்த்த விஷயமும் அவளை பத்தி எந்த விஷயமும் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு வாக்குறுதி வாங்கினாள். பல வருஷம் அப்புறம் அவன் யூகின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் அந்த வாக்குறுதியை மீறி அவன் அந்த பேய பத்த கதையை அவன் வைஃப் கிட்ட சொல்லிட்டான். உடனே அவளுக்கு ஃபேஸ் பனி வெள்ளை கலர்ல மாறி பனியும் அவளை மூடிடுச்சு. அவ தான் அந்த யூகி ஒன்னா. வாக்குறுதியை மீறினால அவ பனியில மறைஞ்சு போயிட்டார். ஒரு நாள் ஒரு சமுராய் ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு அழகான பெண்ணை பார்த்தான். அவளும் நல்ல அன்பா பேசினா. ஏதோ தப்பா இருக்குன்னு அந்த சமுராய்க்கு தோணுச்சு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சான், அது ஒரு ஹியூமனே இல்ல, அது ஒரு யோகாய். ஜப்பானை பொறுத்தவரை யோகாய்னா ஒரு உயிரினம். சிலது நல்லதா இருக்கும், பலது ஆபத்தானது. அவளின் உண்மையான வடிவம் ஜோரோ குமோ என்ற ஒரு பெரிய சிலந்தி. சமுராய் வாளை எடுத்து தாக்கினா. அவ அடிபட்டு ஓடினா. ரத்தத்தை பின்தொடர்ந்து போனா. ஒரு பழைய காலியான வீட்டோட அந்த ரத்தம் முடிஞ்சு உள்ள சிலந்தி வலையில சுற்றப்பட்ட உடல்கள். நடுவுல காயங்களால இறந்த பெரிய ஜோரோ சிலந்தி. சாமுராய் அடிச்சதுல அது செத்துட்டு. ஒகிக்குன்னு ஒரு பொண்ணு ஹிமேஜின்னு ஒரு கோட்டையில வாழ்ந்து வந்தா. அவ மாஸ்டரோட பிளேட்ஸை பாத்துக்கிறது தான் அவளுக்கு இருக்கிற ஒரே வேலை. ஒரு ராத்திரி பிளேட்ஸை கழுவிட்டு திரும்ப திரும்ப கவுண்ட் பண்ணி பாக்குறா. ஆனா 9 பிளேட்ஸ் மட்டும்தான் இருக்கு, 1 காணோம். கோபத்துல இவ தான் திருடி இருக்கான்னு நினைச்சு ஒரு கிணற்றுக்குள்ள தூக்கி போட்டு கொன்னுட்டாங்க. ஆனா அவளோட ஆவி சாந்தி அணையல. ஒரு ராத்திரியும் அவ ஆவி கிணற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்து சவுண்டா கவுண்ட் பண்ணுவா. 9 வரை கவுண்ட் பண்ணுன அப்புறம் 10வது பிளேட் இல்லைன்னு ஒரு கொடூரமான சத்தம் போடுவா. அப்புறம் ஒரு புத்த மத குரு அவ ஆன்மான சாந்தி அடைய வச்ச அப்புறம் தான் சவுண்டு நின்னுச்சு. ஓய்வா ஒரு அழகான பொண்ணு. அவளை லெமோன்னு ஒரு சாமுராய் அழகா இருக்கிறான்னு ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணான். ஊமேன்னு இன்னொரு பொண்ணு லெமோனை லவ் பண்ணான். பொறாமையில ஓய்வா யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம்ல விஷம் கலந்துட்டா. அந்த விஷம் ஓய்வா ஃபேஸை நல்லா செதப்படுத்திட்டு. அவளுக்கு செதப்பட்ட ஃபேஸை பார்த்த லெமோன் அவளை விட்டுட்டு போக முடிவெடுத்தான். இதை ஒத்துக்க முடியாத ஓய்வா ஒரு வாளை எடுத்து அவளையே அவன் மாய்ச்சிட்டான். ஆனா கடைசி மூச்சில லெமோனுக்கு ஒரு சாபம் விட்டா. அவ சாவுக்கு அப்புறம் அவ ஆவி லெமோனை விடாம துரத்திட்டே இருக்கும்னு. லெமோனுக்கும் ஊமைக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு ராத்திரி ஓய்வா ஆவி வந்துச்சு. அவன் எங்க ஓடினாலும் அவ முகம் அவனை தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. ஜப்பான்ல இப்பவும் இந்த ஓய்வா ஆவி இருக்குன்னு நம்பப்பட்டு வருது. ஒரு காலத்துல ஒரு ஏழை சமுராய் கியோட்டோன்னு ஒரு ஊர்ல அவன் வைஃப் கூட வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தொலைதூர நாடுல இருந்து 2 அரசன் சேவை செய்ய அழைத்தான். அந்த வாய்ப்பை மறுக்க முடியாம வறுமையில வைஃபை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். பல ஆண்டுகள் அப்புறம் அவன் வீட்டுக்கு வரும்போது வீடு சிதைந்திருந்தது. அவன் வைஃப் ஒரு ஸ்மைலோட உள்ள கூப்பிட்டா. அந்த ராத்திரி ஃபுல்லா அவங்க பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்து உறங்கிட்டாங்க. காலையில அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு கண்களை விழித்து பார்க்கறான். அங்க அவன் வைஃபுக்கு பதிலா ஒரு எலும்பு கூட கையில வச்சிருக்கான். அது அவன் வைஃப் தான். அவன் கோட்டையில இருக்கும்போதே செத்துட்டா. ஆனா அவன் திரும்ப வருவான்னு செத்த அப்புறம் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா.